பத்திரம் ரத்து பண்றீங்களா? பத்திரங்களை தமிழில்தான் எழுதணுமா? நிலத்தை கிரயம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? எப்போதுமே பத்திரங்கள் தமிழ் மொழியில் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறதா? தமிழகத்தில் ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி உங்கள் பெயருக்கு மாற்றிக் கொள்வதற்கு போடப்படும் ஆவணம்தான் கிரய பத்திரம். இந்த கிரய பத்திரம் முத்திரை தாள்களில் எழுதப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் சாட்சிகள் முன்னிலையில் பதியப்படுவதன் பெயர் கிரய பத்திரம் ஆகும். 2 மாதங்களுக்கு முன்பு பத்திரப்பதிவில் புதிய நடைமுறையை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. அதன்படி கிரய பத்திரத்தை ரத்து செய்தால் அதற்கு 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த பத்திரத்தில் முன்பிருந்த நடைமுறையான இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்ற முத்திரையை இனி குத்தப்படாது. இதன் மூலம் ஏற்கனவே சொத்து விற்பனை செய்தவர் பெயருக்கு மறுபடியும் சொத்து சென்றுவிடும். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த நடைமுறையானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. எப்போதுமே கிரயம் பதியும் போது நிலத்தை எழுதி தருபவர் பெயர், அவரது அடையாள அட்டை, முகவரி, பட்டா விவரம் போன்றவை எல்லாமே மற்ற ஆவணங்களில் உள்ளது போலவே பத்திரத்திலும் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இதில் நபரின் இனிஷியல் தவறில்லாமல் எழுதப்பட வேண்டும். கிரயம் எழுதி தருபவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது, கிரயம் பெற்றவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது, கிரயம் நிச்சயித்த தொகை, முன்பணம் தரப்பட்டது எவ்வளவு, காசோலையாக தரப்பட்டது எவ்வளவு, பணம் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது எவ்வளவு என்பதெல்லாம் தெளிவாக குறிப்பிடுவது நல்லது. முக்கியமாக பத்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் எழுதி கொடுப்பவர் கையொப்பம் போடப்பட்டிருக்கிறதா, எழுதி கொடுப்பவர் தரப்பின் சாட்சிகள் பெயர், முகவரியுடன் கையொப்பம் போடப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள சார்பதிவு அலுவலகங்களில் தமிழ் மொழியில்தான் அதிகமாக கிரய பத்திரங்கள் எழுதப்படுகின்றன. அதேபோல அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து சார் பதிவகங்களிலும் ஆங்கிலம் பத்திரங்களும் பதிகின்றன. அதேபோல தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே கன்னடம், உருது, மலையாளம், தெலுங்கு பேசும் மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்துகிற மொழியில் பத்திரப்பதிவு செய்யலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பத்திரத்தின் மொழி பெயர்ப்புகளை தமிழிலோ ஆங்கிலத்திலோ பதிவு செய்யும் பத்திரத்துடன் இணைத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் வேறு மொழி பத்திரங்களின் அடிப்படையில் பத்திரம் வாங்குவதென்றால் அந்த மொழியில் பரிச்சயமுள்ள சட்ட வல்லுநர்கள் கருத்தை பெற்று சொத்து வாங்கும் முடிவுகளை எடுப்பது நல்லதாகும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.